Hello friends, Sustainable Development Goals. இதில் மொத்தம் டோட்டலாக 17 கோல்ஸ் இருக்குது. இந்த 17 கோல்ஸை பேஸ் பண்ணி எவ்வளோ கேரியர் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது நமக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருக்கும். இதில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கோலாக நான் ஃபீல் பண்ணுறது ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி. இந்த கோலை பேஸ் பண்ணி ஹியூமன் ரைட்ஸ் லாயர், disability rights advocate, gender equality officer, social policy analyst, public administratorன்னு இந்த 5 கேரியர் ஆப்ஷன்ஸும் இதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுடைய பெனிஃபிட்ஸ் நமக்கு எப்படியெல்லாம் கிடைக்குது என்பதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், ஹியூமன் ரைட்ஸ் லாயர். இவங்க சமுதாயத்தில் எல்லோருக்கும் சமமான உரிமை கிடைக்கிறதுக்காக கோர்ட்டில் எப்பவுமே போராடிக்கிட்டு இருக்கிறவங்க. யாராச்சும் ஒருத்தருக்காவது ஒரு சின்ன பாதிப்புன்னு சொன்னாலும் கூட நிச்சயம் போராடி சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு சமமான உரிமையை கிடைக்க செய்யக்கூடியவங்க. செகண்ட், டிஸ்எபிலிட்டி ரைட்ஸ் அட்வொகேட். இவங்க ஜென்ரலாக மனம் மற்றும் உடல் தளர்ச்சி உள்ளவங்களுக்கு ஜாப், வாழ்க்கை, அவர்களுடைய திறன்கள், அவர்களுடைய ஃப்ரீடம், போக்குவரத்துன்னு எல்லா வகையிலும் அவர்களுக்கு சமமான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சரியான முயற்சியை செய்யக்கூடியவர்கள். அதாவது உடல் வேறுபாடுகள் இருந்தாலும் திறன் ஒன்று என்று ஒரு சமமான வாய்ப்பை இவர்களுக்கு வாங்கி தரக்கூடியதுக்காக இவர்கள் உழைக்கிறவர்கள்னு சொல்லலாம். தேர்ட், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ஆஃபீஸர். இவங்க மேல், ஃபீமேல், தேர்ட் ஜெண்டர்னு எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்குமே சமமான உரிமை, வாய்ப்பு அப்படின்னு ஒரு நிலைமையை எப்பவுமே சரி செய்து கொண்டு இருக்கிறவங்கன்னு சொல்லலாம். அதாவது இந்த சம உரிமையை படிக்கிற இடத்துல இருந்து அவங்க வேலை செய்கிற இடம் வரைக்கும் எந்த பாகுபாடு இல்லாமல் அந்த நிலைமை அப்படியே சஸ்டெயினாக கொண்டு போயிட்டே இருக்கக்கூடியது இவங்களுடைய ஒரு பெரிய கடமையாகவே இவங்க பார்க்குறாங்க. நெக்ஸ்ட், சோஷியல் பாலிசி அனாலிஸ்ட். இவங்க பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில், அதாவது கவர்மெண்ட் போடுற அந்த பாலிசிஸும் ரூல்ஸும் மக்களுக்கு எப்பவுமே பயனுள்ளதா இருக்கா, இந்த கவர்மெண்டோட பாலிசிஸ் ஏழைகளுக்கு உண்மையிலே பயன்படுதா, ஸ்பெஷலி உமன்ஸுக்கு இது பாதுகாப்பானதாக இருக்கா, டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு இது ஒரு நல்ல வாய்ப்பை தருதான்னு இப்படி பல ஆராய்ச்சிகள் செய்து உண்மையா ஒரு பயங்கரமான ஒரு மாரல் சப்போர்ட்டை இந்த சொசைட்டிக்கு கொடுக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அட் லாஸ்ட், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டர். இவங்க கவர்மெண்டினுடைய நலத்திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான பணியை செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. அதாவது கவர்மெண்டோடைய நலத்திட்டங்கள் ஒவ்வொன்றும் சரியான முறையில் மக்களை போய் சென்றடையுதா என்ற உண்மையான மக்கள் பணியை செய்யக்கூடியவர்கள். அப்படி மக்கள் பணி செய்து மக்கள் மனதை மகிழ வைத்து தங்களுடைய பணிக்கான பெனிஃபிட்ஸை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஸோ அட் எண்ட், ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி என்பது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட பணி அப்படின்னு இல்லாமல் இந்த சமூகத்தின் ஒட்டுமொத்த பொறுப்பாகவே பார்க்கப்படுது. அதுலேயும் இந்த ரெடியூஸ் இன்இக்வாலிட்டியை பேஸ் பண்ணி இந்த 5 கேரியர் ஆப்ஷன்ஸ் கீழே ஒர்க் பண்ணுறவங்க உண்மையாக ஒரு சமத்துவத்தை இந்த மக்கள்கிட்ட, இந்த சொசைட்டிக்கு கண்டிப்பாக எடுத்து செல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்படி அந்த பெனிஃபிட்ஸை எல்லாம் அடைஞ்ச மக்கள்களை எல்லாம் நாம் டே டு டே லைஃப்பில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த பெனிஃபிட்ஸை அடையக்கூடிய மக்களும் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. ஆக இந்த சமூகத்தில் சமத்துவம் மலர கல்வியும் உழைப்புமே மூலதனம்.